திருப்பரங்குன்றம் திருப்புகழ் பாடல் எண் 13 சந்ததம் பந்த தொடராலே திருப்புகழ். இந்த பாடல் ரொம்ப சின்ன பாடல் தான். நம்ம இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பாடல்கள் ஒரு 6-7 பாடலுக்கு மேலே ஒரு 4 வரி இருக்கிற பாடல்கள். ரொம்ப எளிமையான பாடல். இந்த பாடல்கள் எல்லாமே ஒரே இசை தாளத்தில் பாடலாம். சந்தம் வேறுபாடு உண்டு, ஆனால் ஒரே இசை தாளத்தில் கூட நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான பாடல் தான். அதில் முதல் பாடல் திருப்பரங்குன்றம் பாடல். சந்தம் தந்தனன் தந்த தனதான, தந்தனன் தந்த தனதான, இதுதான் சந்தம். பாடல் சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தன் என்றுற்று உனைநாளும் கண்டு கொண்டு அன்புற்றிடு இடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரின் பங்கிற் சிவைபாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே. அவ்வளோதான் இந்த பாடல் வரிகளே, அவ்வளவுதான். ஆனால் இந்த பாடலுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். சந்ததம் பந்த தொடராலே அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே மிக நுணுக்கமான விஷயங்களை உள்ளடக்கி இந்த பாடலானது பாடப்பட்டிருக்கிறது. இதில் நான் முதல்ல இசை தாளத்தோடு பாடிடுறேன். தந்தனன் தந்த தனதான, தந்தனன் தந்த தனதான, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தனென்றென்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ, கந்தனென்றென்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற் சிவைபாலா, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற் சிவைபாலா, செந்திலங்கண்டே கதிர்வேலா, செந்திலங்கண்டே கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே, தென்பரங்குன்றிற் பெருமாளே, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தனென்றென்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற் சிவைபாலா, செந்திலங்கண்டே கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே, தென்பரங்குன்றிற் பெருமாளே. முருகாசரணம். இதான் இந்த பாடல். ரொம்ப எளிமையாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இசைத்தாளத்தில் வச்சு பாடக்கூடிய அற்புதமான பாடல். இந்த 4 பாடலுமே அதே மாதிரி வரும். காமிய தழுந்தி இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே, முட்டுப்பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பல நாளும், எல்லாமே ஒரே இசைத்தாளத்தில் வச்சு பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். சந்தம் வேறு தான், ஆனால் இசைத்தாளம் நமக்கு இப்படி அமைச்சு பாடிக்கலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப எளிமையாக ஒரு ராகம் வரும் அப்படின்னா இந்த ராகம் எல்லாருக்கும் வரக்கூடியது. அதனால் இந்த ராகத்தில் பாடலாம். இந்த பாடலுடைய பொருள் சுவாமி சந்ததம் பந்த தொடராலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாடல் 4 வரி தாங்க, நான் விஷயம் ரொம்ப பெருசு.
சந்ததம் பந்தத்தொடர். பந்தம் அப்படின்னா என்ன? கட்டு. உயிர்களாகிய நாம் கட்டுண்டு கிடக்கிறோம். அதாவது பசு பதி பாசம் இல்லையா? அப்போ அதனால் நம்ம பசு அப்படின்னு நம்மளை சொல்கிறோம். சித்தாந்தம் பசு பதி பாசம் அப்படின்னு 3ஆக பிரிக்குது. இதில் நாம் உயிர்களாகிய நாம் கட்டுண்டு கிடக்கிறோம். அதே பசு அப்படின்னு சொல்கிறோம். பச்சு அப்படின்னா கட்டப்பட்டதனால் பசு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு அதாவது நாம் ஒரு பசு கட்டப்பட்டிருக்குது. அது கட்டப்பட்டிருக்கு, அதாவது பச்சு அப்படின்னா கட்டு. அந்த பசு கட்டப்பட்டதனால் அதற்கு பசுன்னு பேர். அப்போ நமக்கு தலைவன் யார் அப்படின்னா பசுபதி நாதர். நமக்கெல்லாம் நாதன் தலைவன் பசுபதி நாதர். இப்போ பசுவை ஒரு கயிற்றால் கட்டுவாங்க. பசுவை கட்டுறதுக்கு ஒரு கயிறு தேவைப்படும். யானையை கட்டுறதுக்கு 2 சங்கிலி தேவைப்படும். ஒரு நிமிஷம். அதே போல் குதிரையை கட்டுவதற்கு 3 கயிறுகள் தேவைப்படும். ஊஞ்சல் கட்டுறதுக்கு 4 கயிறு தேவைப்படும், அதாவது 4 சங்கிலி தேவைப்படும். இந்த ஆன்மாக்களாகிய நாம் 5 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறோம். வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. பசுவை கட்டுறதுக்கு ஒரு கயிறு, யானையை கட்டுறதுக்கு 2 சங்கிலி, குதிரையை கட்டுறதுக்கு 3 கயிறு, ஊஞ்சலை கட்டுறதுக்கு 4 சங்கிலி. ஆன்மாக்களாகிய நாம் 5 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறோம். கயிறு அதிகம் இருப்பதனால தான் நம்முடைய முரட்டுத்தனம் அதிகம். அது நான் எப்படி சொல்கிறேன்னா, இறைவன் நம்முடைய தலைவன் அப்படிங்கிற ஒரு பரம்பொருளை உணராமல் இருக்க காரணம் இந்த 5 சங்கிலிகள் நம்மை கட்டி போட்டிருக்குது. அப்போ கட்டப்பட்ட சங்கிலிகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற காரணத்தினால நம்மால் அதிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைய முடியல, இறைவனை நினைக்க முடியல. இந்த 4 சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஊஞ்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4 பக்கமும் ஊஞ்சல் கட்டப்பட்டிருக்கும். அது ஆடிக்கிட்டே இருக்கும். அதுபோல் நம்முடைய உயிர் என்ன பண்ணுமா, இந்த நாம் ஸ்வர்க்கம் பூதலம் நரகம் அப்படிங்கிற 3 இடங்களுக்கும் மாறி மாறி செல்வது வர்றது போகிறது வர்றது, இப்படி பல ஊழிக்காலமாக ஆடிக்கிட்டே இருக்கிறோம். நாம் என்ன பிறந்த உடனேவா முக்தியை அடைஞ்சிருவோம்? ஒரே பிறப்பில் நமக்கு முக்தி வந்துருமா என்ன? இல்லையே. நம்ம என்ன பண்ணுறோம்? பிறவிகள் தோறும் இந்த பிறவி ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கிறோம். வரும் போகிறோம். அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இது ஒரு விஷயம், நம்ம கல்யாணம் ஆன உடனே எல்லாருக்குமே சில இடங்களில் இந்த சம்பிரதாயம் உண்டு. ஊஞ்சலில் அமர்த்தி ஆட வைப்பாங்க திருமணமான உடனே. அது என்னைக்காவது நான் இந்த ஆங்கிளில் அதை யோசிப்பேன். அதாவது அதோடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, நாம் இப்படி தான் ஆடிக்கிட்டே இருக்கிறோம். மட்டூர் குழல் மங்கை எர்மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன். கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாத சுவாமிகள் பாடின பாட்டு. இந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஓய்வு தரணும்ல. அதனால என்னன்னா, ஒரு அருளாளன் ஒரு பெரிய கத்திரிக்கோளில் கொண்டு வந்து அந்த 4 சங்கிலியும் கத்தரிச்சு விட்டுடுறான். உடனே அந்த ஊஞ்சல் என்ன பண்ணுது, தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்திட்டு நேராக நிலத்தில் விழுந்து அமைதியாக இருக்கு. அதுபோல் நம்முடைய குருநாதர் ஞானாசிரியர், அந்த ஞானம் நம்முடைய குருநாதர் ஞான வாளால் நமது பஞ்ச மலங்களை அறுக்கிறார். உடனே நாம் என்ன பண்ணுறோம்? நிலம் இந்த இடத்துல இறைவன் திருவடியில் வீழ்ந்து ஓய்வு பெற்றுக்கிறோம். இந்த கருத்தை உணர்த்துறது தான் இந்த சந்ததம் பந்த தொடரால். இந்த பந்தம் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவு சொல்கிறேன். இதை நமக்கு அப்பர் பெருமான் ரொம்ப அழகாக விளக்கி ஒரு பாடல் பாடுவார். அதிகை வீரட்டானத்தில் ஊறு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல வந்து உழவும் நெஞ்சம் பெருகயிறு ஊசல் போல பிறைபுழ்கு சடையாய்
பாதத்து அருகயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டனிரே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுறார். இந்த பஞ்ச மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், துரோதம் அப்படிங்கிறது. இந்த பஞ்ச மலங்கள் எல்லாம் ஒன்று கூட்டி ஆசை அப்படிங்கிற சங்கிலி அது அப்படி இருக்கான். இதை அருணகிரிநாதர் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படிங்கிறார். இந்த பந்தம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இப்படி நம்முடைய பந்தம் எப்போது அறுபடுகிறதோ, நம்முடைய ஆசைகள் எப்போது அறுபடுகிறதோ அப்போது இறைவன் திருவடியை நாம் அடைவோம். சஞ்சலம் துஞ்சி திரியாதே சந்ததம் பந்தத் தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. இந்த ஆன்மாக்கள் சதா துன்பத்தையே அடையுது இல்லை? இந்த உள்ளம் ஒடிந்து மடிந்து உழன்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஆன்மாக்கு ஒரு ஒரு பிடிமானம், இந்த ஆன்மா ஒன்றை பிடித்து கொண்டால் அது கவலையே இல்லாமல் இருக்கும். யார் அப்படின்னா கந்தன். கந்து அப்படின்னா கட்டுத்தறி, யானையை கட்டக்கூடிய தறி. அன் அப்படின்னா ஆண்பால், ஒருமை விகுதி. கந்தன் அப்படின்னா பற்றுக்கோடாக திகழ்பவன், ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக திகழ்பவன் முருகவேள் ஒருவனே. ஆனால் உயிர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த கந்தபெருமானை நாம் பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். கவலை என்பது நம்முடைய மனசில் இருக்காது. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடுவாங்க. அந்த பந்தலில் கால்களை வந்து பிள்ளைங்க பிடிச்சி விளையாடுறதை பார்த்துருப்போம். இப்போ இங்கே அதெல்லாம் நடக்குது. இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு. இருந்தாலும் இன்றைக்கும் அந்த கலாச்சாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பலருடைய வீடுகளில் இன்றைக்கும் பந்தக்கால் நடுவாங்க. பந்தக்கால் போட்டு அந்த 4 பக்கமும் 4 கால் வச்சு பச்சை ஓலையால் பந்தல் போடுவாங்க. அந்த பந்தக்காலை பிடிச்சிட்டு குழந்தைங்க சுற்றி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு தூணை பற்றிக்கிட்டு அந்த சுற்றி விளையாடுவாங்க. ஒரு குழந்தைக்கு தூண் இருக்காது. அந்த தூணை வந்து பிடிக்காததால் அது என்ன பண்ணும், சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கும். 4 பேருக்கு 4 தூண் இருக்குது, 4 கால் இருக்குது, 4 குழந்தைங்களும் சுற்றுறாங்க. 5ஆவது ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணும், நமக்கு அது கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சுற்றி கூட இருக்கிறாங்க இல்லையா, அந்த சுற்றி வராங்க இல்லையா, அது மாதிரி அது சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் அந்த குழந்தை. அப்போது என்ன ஆகும்னா மயக்கம் வரும், கீழே விழும், அடிபடும். இந்த தூணை பற்றிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க, அந்த தூணை பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க மயக்கமே வந்தாலும் கீழே விழாமல் அந்த தூணை இறுக பிடிச்சிக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தனியாக சுற்றும்போது ஒரு விதமான மயக்கம் வரும், கீழே விழுந்துருவோம். ஆனால் ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டு நம்ம எவ்வளவு முறை சுற்றினாலும் மயக்கமே வந்தாலும் அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு சேஃப்டி ஆகிடுவோம், நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அப்போது அதுபோல் இறைவன் திருவடியை நாம் பற்றி கொண்டோம் அப்படின்னா இந்த ஆன்மாக்களுக்கு உலக வாழ்க்கையில் மாயை மயக்கம் எதுவுமே கிடையாது. எல்லாத்திலிருந்து விடுபட்டு இறைவன் திருவடியை நம்ம அடைஞ்சிடுவோம். அப்போ இறைவன் திருவடியை அடையாமல் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உய்வு கிடையாது. இறைவன் திருவடியை அடையாமல் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உய்வு இல்லை. அதாவது இப்படி எடுத்துக்கிட்டால் ஒரு நிம்மதி, ஒரு தனித்துவமான செயல்பாடு, எல்லாம் கிடைச்சாலும் ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனால் இறைவன் திருவடியை பற்றி கொண்ட ஆன்மாக்களுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட அவங்க பேரின்பத்தில் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதுதான் இறைவன் திருவடி நமக்கு எடுத்துரைக்கிறது. திருநீலகண்டம் அப்படிங்கிற ஒரு நாமத்தை பற்றிய நாயனார், திருநீலகண்ட நாயனார், உங்களுக்கு பெரிய புராணத்தில் வகுப்பெடுத்திருப்பேன். இந்த உலக இன்பத்தில் மயங்கிய போதும் அதே நாமத்தை கொண்டு தெளிவு பெற்று மயங்காது ஆறும் பெறாத அருளை பெற்று உய்ந்தார். நாம் எப்போவுமே அதில் சிந்தனை வச்சுருக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனாரால் எடுத்தெடுப்பிலே பாடப்பட்ட முதல் நாயனார் திருநீலகண்ட நாயனார் தான். அதுக்கப்புறம் தான் ஏனைய நாயன்மார்களை பாடுறாருன்னா
அந்த அந்த நாமத்திற்குரிய மகிமையை நாம் பார்க்கணும். இருளிடத்து உன்னை சிக்கென பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனியே. மணிவாசக பெருமான், இருளிடத்து உன்னை சிக்கென பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனியே. ஆக இறைவன் திருவடியை சிக்கென பிடிங்கிறார் அருணகிரி. மணிவாசகர் சொன்னதுதான் அருணகிரியாரும் சொல்றார். இறைவன் திருவடியை பிடிக்கல அப்படின்னா வாழ்நாள் முழுக்க கவலை தான். வாழ்நாள் முழுக்குமல்ல, பிறவிகள் தோறும் பிறந்து 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 இளைத்தேன் எம்பெருமானே அப்படின்னு மணிவாசகர் சொல்கிற மாதிரி பிறந்துட்டே இருப்போம், துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். அவன் திருவடியை எப்போது அப்படி இறுக பிடிச்சிடுறோமோ அப்போதே இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிற மயக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவோம். அதுதான் அருணகிரி இந்த 2 வரியில் வச்சுருக்கிறார். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த பாடல் ரொம்ப சின்ன பாடலுங்க, ஆனால் விவரம் ரொம்ப பெருசு. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்தன் என்று உனைனாலும் கண்டு கொண்டு அன்பிற்றுடுவேனோ. தந்தியின் கொம்பை புணர்வோனே. தந்தி அப்படின்னா யானை, தந்தத்தை உடையதால் அது யானை. சினையாகு பெயராக யானை தந்தி எனப்பட்டது. இது ஆண் யானையை குறிக்கக்கூடிய சொல். தந்தி அப்படிங்கிறது ஆண் யானையை குறிக்கக்கூடிய சொல். திருமாலின் கண்களிலிருந்து பிறந்த அமுதவள்ளி ஒரு குழந்தையாக வடிவெடுத்த, நான் இதை முன்னமே சொல்லியிருக்கிறேன், அமுதவள்ளி சுந்தரவள்ளி அப்படிங்கிற 2 பெண்கள் தேவேந்திரனுக்கு மகளாகவும் நம்பிராஜனுக்கு மகளாகவும் 2 வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்த வரலாறை சொல்லியிருக்கேன். அதில் அமுதவள்ளி ஒரு குழந்தையாக வடிவெடுத்து இந்திரனுக்கு மகளாக வளர்கிறார். அப்போது இந்திரன் பால் செல்ல சூரபத்மனுக்கு ஆற்றாத ஒளிந்திருந்த இந்திரன், ஏன்னா சூரபத்மனை கண்டு பயந்து இருக்கக்கூடிய அந்த இந்திரன் என்ன செய்கிறார், முருகப்பெருமானுடைய துணையோடு தான் மீண்டும் அந்த இந்திரலோகத்தை தனக்கு வசப்படுத்துகிறார். அந்த குழவின்னா இங்கே ஐராவத தன் ஊர்தியாக ஐராவத யானை, ஐராவத யானை தான் இந்த தந்தின்னா இங்கே குறிப்பிட்டு சொல்கிறது தெய்வ யானை. ஐராவத யானையை வளர்த்ததால் இந்த இடத்துல தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவைபால, தந்தியின் கொம்பை புணர்வோனே அப்படின்னா தெய்வ யானையை குறிக்கக்கூடியது. ஐராவத யானை வளர்த்த காரணத்தினால் தந்தியின் கொம்பை புணர்வோனேன்னார். அந்த ஐராவத யானை நம்பிக்கையோடு தும்பிக்கையில் எடுத்து கொண்டு போய் இந்த சத்திய உலகத்தில் மனோவதி நகரின் சார்பில் உள்ள கற்பக வனத்தில் வளர்த்ததாம் தெய்வ யானையை. இந்திரலோகத்திலிருந்து இந்திரன் தப்பிச்சா போதும்னுட்டு ஓடி ஒளியிறான். இந்திரலோகத்தில் இருக்க தேவர்களெல்லாம் சிறைப்பிடிக்கிறான் சூரபத்மன். அந்த சமயத்தில் தெய்வ யானையை வளர்த்தது ஐராவதம். அதுவும் எப்படி வளர்த்ததாம், நம்பிக்கையோடு தும்பிக்கையில் எடுத்து கொண்டு போய் சத்திய உலகத்தில் மனோவதி நகரில் கற்பக வனத்தில் வச்சு வளர்த்துருக்குது. அதனால் அந்த குழந்தைக்கு தெய்வ யானை அப்படின்னு பெயர். இந்திரனின் மகளாக இருந்தும் கூட அந்த பெண்ணிற்கு தெய்வ யானை, அந்த யானையின் பெயரை வைத்து சிறப்பித்து பெயர் வைக்க காரணம் இதுதான். அந்த இந்திரலோகத்தில் இல்லாத போதும் அந்த குழந்தையை மிக பத்திரமாக வளர்த்தது ஐராவத யானை. அதனால் தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவைபாலா, சிவபெருமானின் பங்கு யார், உமாதேவி. சிவபெருமானும் உமையம்மை சிவபெருமானிடத்தில் பாதி. அப்படிப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பரின் சிவைபாலா மகனே, செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே. சூரசம்ஹாரத்துக்கு பின்னாடி திருப்பரங்குன்றத்தில் தேவரும் மூவரும் வணங்கி துதி செய்ய நம்முடைய முருகப்பெருமான் தெய்வ யானை அம்மையை திருமணம் செய்து கொண்டார். அதனால் அந்த இடத்த செந்திலங்கண்டி கதிர்வேலா எங்கே சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் இருந்து வீரமகேந்திரபுரி சென்று அங்கே சம்ஹரித்து மீண்டும் திருச்செந்தூர் வந்து இறைவனை வழிபாடு செய்து அங்கே ஆசுவாசப்படுத்துகிறார் சண்முகர். அதன் பிறகு அங்கிருந்து வந்து தென்பரங்குன்றம்,
இந்த பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் நமக்கு என்னதான் இறைவன் மீது பற்று இருந்தாலும், இறைவன் மீது பக்தி இருந்தாலும், இறைவன் விஷயத்தில் நாம் என்னவோ கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கிறோம். அதனால் திருப்பரங்குன்றம் வந்து திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் இந்த விஷயத்தை சொல்கிறார். செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றிற் பெருமாளே என்று இந்த பாடலை முடிக்கிறார் அருணகிரிநாதர். நான் பேசுறது கேட்குதுங்களா உங்களுக்கு? அடுத்த பாடல் காமியத்து அழுந்தி இளையாதே அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் சுவாமி மலையில் பாடப்பட்ட பாடல். சந்தம் தானனத்தனந்த தனதான பாடல். காமியத்து அழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமை கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவெற்புயர்ந்த மயில்வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே. இதான் பாடல். இது அப்படியே இசைத்தாளத்தில் பாடிடலாம். தானன தனந்த தனதான தானன தனந்த தனதான தானன தனந்த தனதான தானன தனந்த தனதான காமிய தழுந்தி. மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் பாடுங்க கூடவே. காமிய தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே தூமமை கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவெற்புயர்ந்த மயில்வீரா ஏமவெற்புயர்ந்த மயில்வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே காமிய தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே தூமமை கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவெற்புயர்ந்த மயில்வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே ஏமவெற்புயர்ந்த மயில்வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே ஏரகத்தமர்ந்த பெருமாளே. அதான் இந்த பாடல். காமியத்து அழுந்தி இளையாதே. இந்த பாடல் ரொம்ப சின்ன பாடல் தான். நான் முன்னமே சொன்ன மாதிரி 4 வரி பாடல் தான். ஆனால் இதுலேயும் அருணகிரியார் நிறைய விஷயம் வச்சுருக்கிறார். காமியத்து அழுந்தி இளையாதே அப்படின்னா, காமியம் அப்படின்னா என்னென்னா பயன் கருதி செய்வது. ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பலனை எதிர்பார்ப்பது. இறை வழிபாடு, இறை அன்பு, இதையெல்லாம் பயன் கருதாமல் செய்யணுமா. இதெல்லாம் உயர்ந்த லட்சியம்லாம் ஆகாது. செல்வம் வேணும்னா, பதவி வேணும்னா, உத்தியோகம் வேணும், இப்படி பல வகையான விஷயங்கள் பயன் கருதி நாம் கோயிலுக்கு போய் கும்பிடுறோம். எந்தெந்த பயனை கருதுகிறோமோ அந்தந்த பயன் இறைவன் தர இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம என்ன கேட்டாலும் இறைவன் தரக்கூடியவன். அடியவர் இச்சையில் எவை உற்றவை அவை தருவித்தருள் பெருமாளே என்று அருணகிரிநாதர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதனால் நம்ம என்ன கேட்டாலும் இறைவன் கொடுக்குறான், தராமலாம் இருக்க மாட்டான். அந்த பயனோடு நில்லாமல் இறைவன் திருவருளையும் நாடி வழிபாடு செய்யணும் இல்லையா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா,
இப்போ நம்ம அம்மாவை பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த திருமணமான பெண்களுக்கு இது புரியும். ரொம்ப நாள் கழித்து நம்ம அம்மாவை பார்க்க போகிறோம். அம்மா என்ன பண்ணுவான்னா, நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பா. அம்மா எனக்கு இது வேணும், அது வேணும், எல்லாம் கொடுப்பா. நம்ம என்ன கேட்டாலும் அம்மா தருவாங்க. அது சந்தோஷமாக தருவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக தருவாங்க. ஐயோ பொண்ணுக்கு கொடுக்குறோமே அப்படிங்கிற கவலையெல்லாம் எந்த அம்மாவுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா அம்மாக்களுக்கும் தான் பெண்ணை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தங்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுப்பாங்க. ஆனால் அம்மாக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு கூட சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் மனசில் எங்கேயாவது ஒரு ஓரமாக இருக்கும். நாம் அந்த பொண்ணு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதோடு நிறுத்தாமல், அம்மா உன்னை பார்க்க தான் வந்தேன், உன் மேலே ஞாபகமாக இருந்துச்சு, அதனால் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு இருக்கிற அன்பெல்லாம் அப்படி கண்ணீராக வெளியே வந்துடும். இது தாய் உள்ளம் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு. இதே இடத்துலேருந்து இறைவன் நம்மக்கிட்டேயும் எதிர்பார்க்குறான். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே மணிவாசக பெருமான். தாயை விட ஒரு படி மேலன்னா, இந்த உலகத்தில் ஒரு பிறவிக்கு மட்டும் அம்மாவாக வரக்கூடிய அவங்களுக்கே நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருக்கே. நம்ம பொண்ணு என்றைக்காவது வந்து நம்மளை பார்த்து அம்மா உனக்காக தான் வந்தேன்னு சொல்ல மாட்டாளான்னு ஏங்குறாளே. அந்த தாயை விட ஒரு படி மேலே நிற்கிறானே, அவன் நம்மக்கிட்ட என்னங்க எதிர்பார்த்துட போகிறான்? முருகா நான் உன்னை பார்க்க வந்தேன், முருகா உன் திருவடியை பார்க்க வந்தேன், உன் திருவடியை எனக்கு கொடுக்க மாட்டியா, உன் அருளை எனக்கு தர மாட்டியா அப்படின்னு கேட்டு நம்ம கண்ணிலேருந்து வர 2 சொட்டு கண்ணீர், அதை தான் இறைவன் எதிர்பார்க்குறான். நீங்கள் லிட்டர் கணக்கில் பால் வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணுங்க, அப்படியே உங்ககிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் பயன்படுத்தி அப்படி பட்டு பீதாம்பரம் ஆடை அலங்காரம் மலர் மாலைகள் என்ன வேணால் கொண்டு போய் கொட்டுங்க, சுவாமி எதையும் அப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டார். எங்கேயாவது ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு கூட்டமாக நிறைய கூட்டம், முருகா உன் கோவிலுக்கு வரவே முடியல, ஆனால் உன் கோவில் வாசல்லேருந்து உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், நின்று கும்பிட்டு பாருங்க. அவன் வாசலில் இருந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு முருகான்னு சொல்லி பாருங்க. அவன் கருவறையில் இருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. அப்படி ஓடி வந்து உங்கள் முன்னாடி நின்று அருள் செய்வான். உண்மை, ஓடி வந்து நம் முன்பு நின்று அருள் செய்வான். அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் மீது நாம் வைக்கக்கூடிய பக்தி பயன் கருதாமல் செய்யணும். ஆனால் காமியம் அப்படிங்கிறது என்னென்னா பயன் கருதுவது. அப்போது பயன் கருதாமல் இறைவன் திருவருளையே நாடி வழிபட்டால் அவன் திருவருளால் எல்லா நலன்களும் கிடைக்கும். இம்மையிலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். இன்பமுற்று இனி பிறவா நலமும் உண்டாகும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா பயனோடு தான் வழிபாடே செய்கிறோம். கோயிலுக்கு போகும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டு, மளிகை லிஸ்ட்டு கூட தோற்றுரும். அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொண்டு போய் தான் சுவாமியை பார்க்குறதே. அப்படிலாம் செய்யக்கூடாதான். அருணகிரி சொல்கிறார், காமியத்து அழுந்தி இலையாதே. இப்போது ஒரு பெரிய மாமரம் எதுக்காக பயிர் செய்கிறோம்? ஒரு மாமரத்தை வளர்க்க காரணம் என்ன? சும்மா அது வளர்ந்துட்டு போகட்டும்னா விட்டு வைக்கிறோம். அது என்ன பண்ணும்? அது ஒரு மாங்கனியை கொடுக்கும். பழத்தை விரும்பி சாப்பிடுவோம். பயிர் செஞ்சு பழத்தை விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா அந்த பழத்துக்காக தான் அந்த மாமரத்தை நாம் நட்டு வளர்க்குறோம். பின்ன நம்ம கேட்கலாம், என்னம்மா மாமரம் வளர்க்குறது பழத்துக்காக தானே, என்ன பல்குச்சி வேணும்னா மாமரத்தை வளர்ப்பாங்க இல்லையா? மாமரம் வளர்ப்பது பழத்திற்காக தான். ஆனால் இந்த பழம் வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தோடு பயிர் செய்கிற ஏனைய சிறு பயன்கள் தானே கிடைக்கும். அதனால் யாதொரு பயனும் வேண்டாமல் பெருமானை சும்மா நிஷ்காமியமாக வழிபாடு செய்யணும். இப்போது மாமரத்திலிருந்து நமக்கு மாம்பழம் கிடைக்குது. வெறும் பழத்துக்காக மட்டுமே வழிபாடு மாமரத்தை நட்டு வச்சுருக்குறோம். அந்த மாமரத்தால் வேறு எந்த பலனும் கிடையாது.
ஆனால் இறைவன் நமக்கு அப்படி இல்லை. இறைவன் நமக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பயன்களை தரக்கூடியவன் இல்லை. அவன் மாபெரும் பயன்களை நமக்கு அளிக்கக்கூடியவன். நம்ம கேட்காமலே வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டியனை பணி செய்தாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய். மாணிக்க வாசகர். அதனால் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி செய்யக்கூடியவன். நம்ம கேட்குற வரைக்குமா இருப்பான்? கிடையாது. நம்முடைய காலகட்டங்கள் எது எது நமக்கு வேணுமோ அதை கொடுப்பான். எது எது வேணாவோ நாம் கெஞ்சி கேட்டாலும் தராமல் எடுத்து போட்டுருவோம். சில நேரம் நமக்கே தோணும், நான் அவ்வளோ கெஞ்சிருனேன், உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, கொடுக்குறியா நீ அப்படின்னு அவனை திட்ட தோணும். ஆனால் பிறகுதான் தெரியும், அன்னைக்கு நம்ம அவ்வளோ கெஞ்சியும் சுவாமி நமக்கு தரலையே, அப்பாடா ஒருவேளை அதை தந்திருந்தான் இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும், சிவசிவா அது கிடைக்காம அது வராமல் இருந்ததே மேல் அப்படின்னு ஒரு சூழல் வரும்ல. சுவாமிக்கு தெரியுங்க எதை எதை நமக்கு கொடுக்கணும், எதை எதை தரக்கூடாது, எல்லாம் அவனுக்கு தெரியும். நமக்கு தான் அவசரம். அதனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு போய் சின்ன சின்ன விஷயத்துக்காக இறைவன்கிட்ட நிற்க வேண்டாம். தயவு செஞ்சு இறைவன்கிட்ட பெருசாக கேளுங்க, பெருசாக கேளுங்க. பெரிதினும் பெரிதுகள் பாரதி. பெருசாக கேளுங்க இறைவன்கிட்ட. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு, இந்த உலகத்திலேயே பெருசு அவன் திருவடி. அவன் திருவடியை கேளுங்க. திருவடியை மட்டும் வாங்கிட்டா நமக்கு எல்லாம் கிடச்சிரும். அது எப்பேற்பட்டது கிடைக்கும் அப்படின்னா, காலனையே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு, காலனையே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்துருவான். அதனால் இறைவன்கிட்ட கேட்கும்போது எல்லாத்தையுமே பெருசாக கேட்கணுங்கிறார் அருணகிரி. காமியத்து அழுந்தி இளையாதே, பயன் கருதி எதையும் செய்யாதே, காலர் கை படிந்து மடியாதே. நிஷ்காமியம், அதாவது நிஷ்காமியம் அப்படின்னா என்னென்னா பலன் கருதி பக்தி செய்கிறது. நீ இந்த பரிகாரம் பண்ணுங்கோ, இந்த பிரச்சனை தீரும், இந்த கோயிலுக்கு போங்க இந்த பிரச்சனை தீரும், இந்த விஷயத்தை இந்த பாட்டு பாடுங்க இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு அருளாளர்கள் நமக்கு கொடுத்த பாடல்களை கூட பயன் கருதி பாடுறோமே. நம்ம எந்த அளவுக்கு சுயநலமாக இருக்கிறோம். கேட்கலாம், அம்மா இந்த உலகத்தில் வாழணுன்னா நமக்கு சில விஷயங்கள் வேண்டுதானே வேண்டும், அது இல்லாமல் வாழ முடியாது. நம்ம பிரச்சனைகளை கடவுள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்கிறது? கண்டிப்பாக கடவுள்கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஆனால் இப்படியும் கேட்டு பாருங்களேன், இறைவா எனக்கு வந்த துன்பம் எனக்கு இல்லை, அது உனக்கு, உன் திருவடியவே நினைக்கிற உனக்கு. நீ எனக்கு அரணாக இருக்கும்போது, நீ எனக்கு காவலாக இருக்கும்போது எனக்கு இந்த துன்பம் வந்தால் அது உனக்கே வந்த மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டு பாருங்கள். உங்கள் பிரச்சனை எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படி மழை போல் வந்த பிரச்சனை பனி போல் நீங்கிடும். அதனால தான் அருளாளர்கள் அப்படி பாடினாங்க. அருணகிரி காமியத்தழுந்து இளையாதே, காலர்கை படிந்து மடியாதேன்னு பாடினதுக்கு காரணம் அதுதான். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே. ஓம் என்ற எழுத்து சூக்ஷ்ம சடாட்சரம். 6 எழுத்தும் அதில் இருக்குது. 6 எழுத்து மந்திரம் சரவண பவ. இந்த 6 எழுத்தும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் இருக்குது. சூக்ஷ்ம சடாட்சரம் அப்படிங்கிறாங்க. இந்த ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே அருணகிரி. ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. அப்போது இந்த பிரணவ மந்திரத்தை மிகுந்த அன்பு கொண்டு தியானம் செய்து ஓவியம் போல ஓவியத்தில் அந்த மருள்வாயே, அசைவற்று விளங்கும் தன்மையே முடிவு, அதே அடியேனுக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஓம் எனும் பிரணவ மந்திரம், அந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்திலேயே சடாட்சர மந்திரம் அடங்கியுள்ளது சூக்ஷ்மமாக. அப்படிப்பட்ட மந்திரத்தை ஓதுகின்றதனால் ஓவியத்தில் அந்த மருள்வாயே, அருணகிரியாருடைய வார்த்தை. அடுத்து நம்ம அதாவது தூமமை கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா.
தூமமை அப்படின்னா தூமம் மெய்க்கு அணிந்த சுகலீலா. இந்த திருமேனியில் படியும்படி செய்து உயிர்கள் இன்புறும் பொருட்டு திருவிளையாடல் புரிபவரே. சூரனை கடிந்த கதிர்வேலா, சூரபத்மனை தண்டித்த ஒளி வீசும் வேல் உடையவன். ஏமவர் புயர்ந்த மயில் வீரா, பொன்மலையாகிய மேருகிரியைப் போல உயர்ந்து உள்ள மயில் வாகனத்தில் எழுந்து வரும் பெருமானே. ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. சுவாமிமலை, சுவாமிமலையில் திருக்கோயில் கொண்டு வீற்றிருக்கக்கூடிய பெருமாளே என்று அருணகிரியார் இந்த பாடலை முடிக்கிறார். ரொம்ப அற்புதமான பாடல். இன்பத்தை விளைவிப்பவர், வேலாயுதம் கொண்டவர், மயில் வீரர், திருவேரகர், காலர் கைப்படாமல் நிஷ்காமிய பக்தியுடன் பிரணவ மந்திரத்தை தியானித்து அசைவற்றிருக்க அருள் புரிவீர் அப்படின்னு அருணகிரியார் இந்த பாடலில் கேட்கக்கூடிய மகத்தான பொருள் கொண்ட பாடல் இந்த பாடல். காமிய தழுந்து இளையாதே, காலர் கைப்படிந்து மடியாதே அப்படிங்கிற பாடல். அடுத்த பாடலுக்கு போயிடலாம். பக்கம் எண் 14, பாடல் எண் 15, முட்டுப்பட்டு கரிதோறும். காஞ்சிபுரத்தில் பாடின அற்புதமான பாடல். சந்தம் தத்தத் தத்தத் தனதான, தத்தத் தத்தத் தனதான. பாடல் முட்டுப்பட்டு கரிதோறும், முற்றச் சுற்றி பல நாளும், தட்டுப்பட்டு சுழல்வேனை சற்று பற்ற கருதாதோ, வட்ட புட்பத் தலமீதே வைக்கத்தக்க திருபாதா, கட்டத்தற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே. இதான் பாடல். இது ரொம்ப ஈஸியான பாடல், ரொம்ப எளிமையான இசைத்தாளம் சந்தம் கொண்ட அற்புதமான பாடல். இந்த பாடலும், இந்த பாடலுடைய சந்தம் இசைத்தாளத்தோட பாடல. இதுவும் அதே ராகத்தில் பாடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். தத்த தத்த தனதான, தத்த தத்த தனதான. முட்டுப்பட்டு கதிதோறும், முற்ற சுற்றி பல நாளும், தட்டுப்பட்டு சுழல்வேனை சற்று பற்ற கருதாதோ, வட்ட புட்ப தலமீதே வைக்கத்தக்க திருபாதா, கட்டத்தற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே. கட்டத்தற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே, கச்சி சொக்க பெருமாளே. ரொம்ப ஈஸியான பாட்டுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா போகிற போக்கில் அப்படியே சரளமாக பாடிட்டு போயிடலாம். ஆனால் விஷயம் ரொம்ப பெருசு. முட்டுப்பட்டு கதிதோறும், முற்றி சுற்றி பல நாளும். இந்த உயிர்கள் நல்வினை தீவினை காரணமாக பிறக்குது. அப்படி 4 கதிகளில் பிறக்குது. தேவகதி, மனிதகதி, நரககதி, விலங்கு கதி. இந்த 4 கதி, இந்த 4 கதிகளும் பிறந்து இறந்து பன்னெடும் காலமாக சுழன்று கொண்டே இருக்கு. அப்படி இந்த 4 வகை பிறப்புகளான அண்டசம், சுவேதசம், சராயுஷம், உற்பிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் அதாவது பிறக்கிறோம், போகிறோம் வரோம், ஒரு முக்தி நிலை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். பாரிடை வேர்வையில் பைகளில் முட்டையில் ஆரூரில் அமைக்கும் அருட்பெரும் ஜோதி திருவருட்பா. மாறி வரும் 2 தோற்றத்து எழுபிறப்புள் யோனி என்பான், ஆற வந்த 4 100 ஆயிரத்துள் தீர்வறிய கண்மத்துக்கு ஈடாய் கரங்கும் சகடமும் போல் சென்மித்து உழலத் திரிதோதித்து கந்தர் கலிவென்பா. உயிர்கள் பிறவா நிலன் இல்லை, இரவா நிலனும் இல்லை. அப்போது பிறவாமையும் இருக்க மாட்டேங்குது, இறக்காமையும் இருக்க மாட்டேங்குது. பட்டினத்து சுவாமி சொல்லும்போது, அருள் பழுத்து அழிந்த கருணை வான்கனி ஆரா இன்பத் தீரா காதல் அடியவர்க்கு அமிர்த வாரி நெடுநிலை மாட கோபுரத்து ஆட குடுமி மழை வயிறு கிழிக்கும் கழுமல வாணனின் வழுவா காட்சி முதிரா இளமுலை பாவையுடன் இருந்த பரமயோகி யான் ஒன்று உணர்த்துவான், எந்தை மேனால் அகில லோகமும் அனந்த யோனியும் நிகிலமும் தோன்ற நீ நினைந்த நாள் தொடங்கி இணைப்பல யோனியும் நினைப்பவரும் வேதத்து யாரும் யாவையும் எனக்கு தனித்தனித்து தாயர் ஆகியும் தந்தையும் ஆகியும் வந்து இல்லாதோர் இல்லை
யான் அவர் தந்தையும் ஆகியும் தாயர் ஆகியும் வந்து இராததும் இல்லை, முந்து பிறவா இல்லை, அவ்வையின் இரவா நிலனும் இல்லை, பிரிதில் என்னை தின்னா உயிர்களும் இல்லை, யானவை தம்மை தின்னாது ஒழிந்ததும் இல்லை, அனைத்தே காலமும் சென்றது யான் இதன் மேல் இனி இழைக்குமாறு இளனே, நாயே நந்தா சோதினி நஞ்செழுத்து நவிலும் தந்திரம் பயின்றதும் இளனே. இப்படி நமக்கு பட்டினத்து சுவாமி பாடுறார். பயின்றவர் பயின்றதும் இளனே ஆயினும் இயன்ற ஓர் பொழுதின் இட்டது மலரா சொன்னது மந்திரமாக என்னையும் இடர்பிற பிறப்பிடும் இரண்டின் கடல்படா வகை காத்தல் நின் கடனே. 11ஆம் திருமுறை. எந்த திகையினும் மலையினும் உவரியின் எந்த படியினும் முகடினும் உலகளது சந்தனம் சடலமும் உயிர் இறை பிறவியின் உழலாதே திருப்புகழ். இப்போ எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, என் செய்வேன் கட்சி ஏகம்பநாதனே. பட்டினத்து சுவாமி. இப்போ பிறவிங்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ ஏன் அருளாளர்கள்லாம் இதை இவ்வளோ பிறவியை வேண்டாம் வேண்டாம், இரவா நிலையும் பிறவா நிலையும் கொடுக்கணும்னு கடவுளை ஏன் அப்படி கேட்டாங்க? அதுதான் அருணகிரியாரும் கேட்டிருக்கிறார். முட்டுப்பட்டு கதிதோறும் முற்று சுற்றி பல நாளும் சுற்றி பல நாளும் தட்டுப்பட்டு சுழல்வேனே. இப்படி இந்த ஆன்மா எண்ணில்லாத ஊழி காலமாக பந்த பாசத்தில் கட்டுப்பட்டு பிறவி சூழலில் கிடந்து சுழண்டுக்கிட்டே இருக்குது. அப்படி ஏழும் ஏழும் வகுத்து வழாது போதினும் இவ்வளோ இந்த பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கு. என்னைக்கு தான் நீ அருள் செய்வ? தட்டுப்பட்டு சுழல்வேனே, இப்படி சுழண்டுக்கிட்டே இருக்கிறனே, இதற்கு ஒரு நாள் வராதா? சற்றுப்பற்ற கருதாதோ? இனி எனக்கு பிறவாது இருக்கக்கூடிய அருள் செய்ய மாட்டியா? முருகா, இப்படி எல்லா பல பல பிறப்புகளையும் எடுத்து கலைத்து இழைத்த இந்த அடியே உய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனசில் கொஞ்சமாவது இருக்கா? அப்படி நீ நினச்சாதான் என்ன? நானும் உன் திருவடியை அடைஞ்சு இந்த பிறவி இல்லாத நிலையை அடைஞ்சு அப்படி கொஞ்சம் இளைப்பாறணும் உன் திருவடியில் அப்படின்னு உன் மனசில் நினச்சாதான் என்ன? அப்படி கெஞ்சுறாருங்க. கல்லு கூட கரைஞ்சிரும், கந்த பெருமான் கரைய மாட்டானா என்ன? முருகா அப்படின்னு கெஞ்சும்போது அவன் கரையாமையா இருப்பான். ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. கந்தர் அனுபூதி. அதனால் இது பிறவாத நிலையை இரவாத நிலையை கேட்ட பாடல். வட்ட புட்ப தலைமீதே வைக்கத்தக்க திருபாதா. அடியார்கள் இறைவனுடைய திருவடியை தமது இதய தாமரையாக பீடத்தில் நிறுவி தியானம் செய்யணும். மந்திர மலரிட்டு மானத வழிபாடு புரியணும். மலர்மிசை ஏகினான் என்று திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். மலர்மிசை ஏகினான். இந்த குறிப்பை நாம் பார்க்கணும். கொந்துவார் குறவடியினும் அடியவர் சிந்தை வாரி ஜன் நடுவினும் நெறிபல கொண்ட வேத நன் முடியினும் மருவிய குருநாதா என்று திருப்புகழில் அருணகிரி பாடுறார். அப்போ நம்முடைய இதயம் என்னும் கமலத்தில் இறைவனுடைய திருவடியை நிறுத்தணும். அடுத்து கட்டத்தற்று தருள்வோனே. கட்டத்தற்ற தருள்வோனே கட்சி சொக்க பெருமாள். கட்டம் அப்படின்னா கஷ்டம். கஷ்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு தான் கட்டம். இதில் கஷ்டம் அப்படிங்கிறது அற்றம் அப்படின்னா என்னென்னா சமயம். கட்டத்து அற்றம், கற்றத்தற்ற தருள்வோனே. அற்றம்னா சமயம், கட்டம்னா கஷ்டம், துன்பம். அடியார்கள் துன்பப்படுற இந்த தருணத்தில் முருகன் அருள் செய்வாராம். ஒரு கஷ்ட காலம் சமயம்னா நீங்கள் இப்படி எடுத்துக்காதீங்க, 6 சமயம்னு எடுத்துக்காதீங்க. சமயம்னா ஒரு நேரம் சொல்லுவாங்களே, ஒரு காலம், சமய காலம். சமயம்னா காலம், இங்கே இதுதான் குறிக்குது. கட்டத்தற்ற தருள்வோனே. கஷ்டப்படுற காலத்தில் அடியார்கள் துன்பப்படுற இந்த தருணத்தில் முருகன் அருள் செய்வானா. நோவ உரையான் எம்மை நோவ காண்பாத்திடான் சாவ நினையான் தளரவிடான் பா அணைய சொல்வாய் குரத்தி துணைபிரியா போரூரன் நல்வாய் பறைய நெஞ்சே நாடு. திருப்போரூர் சந்நிதி முறை. அதனால நாம் கஷ்டப்படும் போது இறைவன் அருள் செய்வானா. நாம் கேட்க கூட தேவையில்லையா, அவனே அருள் செய்வானா. கட்சி சொக்க பெருமாளே.
காஞ்சி மாநகரில் இருக்கக்கூடிய கந்தபெருமான். அப்படி பாடி இந்த அதில் பாருங்கள், கச்சி சொக்க பெருமாள் அப்படின்னு பாடி அந்த காஞ்சிபுரம் கச்சி ஏகம்பரநாதர், காஞ்சிபுரம்னா சொன்னாலே ஏகம்பரநாதரை நம்ம நினைவுக்கு கொண்டு வரணும். அந்த காஞ்சிபுரத்தில் தான் நமக்கு கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்டது, குமரகோட்டம். நிறைய விஷயம் இருக்குது காஞ்சிபுரத்தில். அப்படி கச்சி சொக்க பெருமாளே என்று அந்த காஞ்சிபுரத்தில் கச்சி ஏகம்பநாதன் திருக்கோயிலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கந்தபெருமானை வணங்கி பாடப்பட்ட அற்புதமான திருப்புகழ். நீங்கள் காஞ்சிபுரம் எப்பயாவது போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முருகனை பாருங்கள். அந்த இடத்துல தான் அருணகிரியாரும் நின்று அந்த முருகனை பாடியிருப்பார். அருணகிரியார் நின்ற இடம், பட்டினத்து சுவாமி வந்து புலம்பிய இடம், நம்முடைய ஆளாள சுந்தரர் வந்து சிவபெருமானின் கருணையை பாடிய இடம், ஆளந்தான் உகந்த அமுது செய்தானே என்று சிவபெருமானின் கருணையை போற்றி புகழ்ந்த இடம், மூவரும் வந்து பாடிய தலம். காஞ்சிபுரம் சாதாரண ஸ்தலம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்தில் பாடின அற்புதமான பாடல் இந்த பாடல். அடுத்த பாடல் அபகார நிந்தைப்பட்டு உழலாதே. பழனியில் பாடப்பட்ட பாடல். சந்தம் தனதான தந்தன தனதான, தனதான தந்தன தனதான. பாடல் அபகார நிந்தைப்பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே. உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருட் பெறுவேனோ. இபமா முகந்தன் கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா. ஜபமாலை தந்த சற்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. இந்த பாடல் இப்போ இசை தாளத்தில் பார்க்கலாம். தனதான தந்தன தனதான, தனதான தந்தன தனதான. அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே. அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே. உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்தருட் பெறுவேனோ. உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்தருட் பெறுவேனோ. இபமா முகந்தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா. ஜபமாலை தந்த சற்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. ஜபமாலை தந்த சற்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. உன்னை நான் நினைந்தருட் பெறுவேனோ. திருவாவினன்குடி பெருமாளே. இந்த பழனியில் சுவாமி ஜபமாலை தந்து குருநாதராக இருந்தார். ஜபமாலை தந்த சற்குருநாதா. இந்த குரு அப்படிங்கிற யார் அப்படின்னா மணிவாசகர்கிட்ட தான் அந்த குரு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க முடியும். குருவின் தேடல் எவ்வளோ பெரிய தேடல் அப்படிங்கிறது மணிவாசகர் நமக்கு சொல்லியிருக்கிறார். திருக்கழுக்குன்றம் பதிகம் எடுத்து படித்து பாருங்க. அதனால் ரொம்ப குருநாதர் திருப்பார்வை, குருநாதருடைய திருவடி, குருநாதருடைய அபயக்கரம் நமக்கு கிடைக்குமே ஆனால் இறைவன் திருவருள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல தான் பழனியில் தான் முருகப்பெருமான் குருவாக வந்து ஜபமாலை தந்திருக்கிறார். அருணகிரிக்கு குரு யாருன்னா முருகப்பெருமான். ஜபமாலை தந்த சற்குருநாதா, அதை அவரே சொல்கிறார். இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்கள். அபகார நிந்தைப்பட்டு உழலாதே.
இந்த பாவங்களை செய்கிறவங்க இம்மையில் பழியும் பாவமும் எய்துவார்கள். அதாவது நரகத்துக்கு போகிறது, இந்த பிறவிகள் தோறும் பிறந்துக்கிட்டே இருக்கிறது. இப்படி இந்த பாவங்கள் செஞ்சால் பிறவிகள் வந்து 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 நம்மளை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். எண்ணில்லாத காலமாக நம்முடைய ஆன்மா உழன்று கொண்டே இருக்கும். இந்த ஆன்மா வேறு, நம்ம உடம்பு வேறு, உயிர் வேறு, உடல் வேறு. முதல்ல அந்த விஷயத்துக்கு நம்ம தெளிவாகணும். உடலும் உயிரும் ஒன்று கிடையாது. நம்ம உயிருக்கு அழிவு இல்லை, உடலுக்கு அழிவு உண்டு. உடல் நமக்கு சட்டை மாதிரி தான், ஆனால் இந்த ஆன்மா அது நிலையானது. பிறவி 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 பிறவின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு நிலையான இடத்த கொடுக்கணும். அதுக்கு இந்த உடல் தேவைப்படுது. கொடுத்த இந்த உடலை வைத்து புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்மா இறைவன் திருவடியில் அப்படி ஓய்வாக உக்காந்துரும். இறைவன் திருவடியை பிடிச்சிக்கிட்டு ஓய்வு பெற்றுவிடும். ஆனால் இந்த இறைவன் கொடுத்த இந்த உடலை வச்சுக்கிட்டு நாம் இந்த இகபோக வாழ்க்கையில் தெளிச்சு தவறுக்கு மேலே தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சுயநல எண்ணங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை அதை காட்டிலும் வேறு இல்லை. உடலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சுகமே ஆன்மாவிற்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. அதை முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுதான் அருணகிரியார் சொல்கிறார், அறியாத வஞ்சரை குறியாதே. நன்மை தீமை தெரியாத வஞ்சகர் குணம் இருக்கும் இல்லையா? தீய நட்பு, கனவில் கூட தீமை தரக்கூடிய நட்பை நாடக்கூடாது. கனவிலும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு, திருக்குறள். தீயாருடைய நட்பை நனவில் மட்டும் இல்லை, கனவுல நினச்சா கூட கேடு பயக்குமா. அதனால் அறியாத வஞ்சரை குறியாதே. அறியாதுன்னா தெரியாதன்றது இடம் கிடையாது இந்த இடத்துல. அறியாதுன்னா நன்மை தீமையை பற்றி தெரியாத வஞ்சக குணம் உடையவங்க. அந்த தீமை நட்பை நம்ம வச்சுக்கக்கூடாது. உபதேச மந்திர பொருளாலே. உபதேசம், உப அப்படின்னா சமீபம், தேசம்னா இடம். இறைவனுடைய அருகில் பக்கத்தில் நம்ம அழைச்சி போகக்கூடிய விஷயம்தான் உபதேசம். உபம்னா சமீபம், சமீபம்னா இந்த பக்கத்தில், சமீபத்தில் தான் அப்படின்னு சொல்லல, பக்கத்தில். தேசம்னா இடம். இறைவன் பக்கத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெயர் தான் உபதேசம். இப்போ குருநாதர் நமக்கு என்ன சொல்கிறார்? உபதேசம். இறைவன் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் விடுறார் உபதேசம் மூலமாக. மந்திரம், உபதேச மந்திர பொருளாலே. மந்த் அப்படின்னா நினைப்பவர், நினைப்பவரை. த்ரா அப்படின்னா காப்பாற்றுறது. அப்போது நினைப்பவரை காப்பாற்றுறது மந்திரம். இது யார் மூலமாக வரும்னா குருநாதர் மூலமாக வரும். இப்போ செவியில் கேட்டு சிந்தனையில் வைத்து நம்ம உதடும் நாவும் அசையாமல் ஜபிக்கிறது. சும்மா கத்தி கத்தி கூச்சலிடுறது இல்லை உபதேசம். நம்முடைய உதடும் நம்முடைய நாவும் அசையாமல் இறைவனை தியானிப்பது, அசையாமல் ஜபிப்பது, மனசுக்குள்ளே தியானிக்கிறது. இதுதான் மந்திரம். உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ. இந்த இறைவன் மந்திர பொருளால் தியானித்து திருவருள் பெற வேண்டும். சிவம் ஒருவரே தியான பொருள், சிவபெருமானே தியான பொருள். மற்ற மும்மூர்த்திகளும் தியான பொருள் ஆக மாட்டார்கள். ருத்ரன், திருமால், பிரம்மன். ருத்ரன் வேறு, சிவம் வேறு. இது முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ருத்ரன் வேறு, சிவம் வேறு. ருத்ரன் சிவபெருமானுடைய அம்சம், திருமால் சிவபெருமானிடத்திலிருந்து வந்தவர், பிரம்மன் திருமாலிடமிருந்து வந்தவர். சிவம் அப்படிங்கிறது என்ன? மிக உயர்ந்தது. அதுவே மூலமும் ஆதியும் அந்தமும். அதுவே நிரந்தரமானது. அதுவே தியானப் பொருள். அதுவே தியான திருவருள். சிவம், சிவம் அப்படிங்கிறது அனைத்துக்கும் மேலானது. அந்த சிவத்தை தியானிக்கிறது தியானப் பொருள்.
உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருட் பெறுவேனோ. என் மனசில் உன்னை நினைக்கணும். அந்த தியான பொருளை, அந்த சிவத்தை மனசில் நினைக்கிறதுக்கு அருள் பெறுவேனோ. இபமாமுகன் தனக்கு இளையோனே. இபமாமுகன் யானை முகம். இந்த யானை முகம் எதை குறிக்குது அப்படின்னா பிரணவ வடிவத்தை குறிக்குது. விநாயகர் ஸ்வரூபம், விநாயக பெருமானே பிரணவஸ்வரூபம். யானை வடிவம் பிரணவஸ்வரூபம். இமவான் மடந்தை உத்தமி பாலா, அதாவது சிவனிந்தை செய்த தக்ஷனுடைய மகள் இமவான், தக்ஷன். அப்போது தக்ஷனுடைய மகள் தாட்சாயணி அவள் என்ன சொல்கிறா? சிவனை நிந்தித்த காரணத்தினால் இனி இந்த உடல் எனக்கு வேண்டாம். அவன் வளர்த்த உடம்பு, தக்ஷன் வளர்த்த உடம்பு, அவன் கொடுத்த பெயர், இதை இரண்டையும் தீக்கு இரையாக்குறேன் அப்படின்னு அந்த அக்னிகுண்டத்தில் பிரவேசிக்கிறார் தாட்சாயணி. பிறகு என்ன பண்ணுறா? பர்வதராஜனுடைய குமாரியாக வருகிறார். அந்த இடம்தான் இது. இபமா முகந்தன் கிளையோனி இமவான் மடந்தை உத்தமி பாலா. இமவான் தக்ஷனுடைய மகளாக தாட்சாயணியாக பிறந்து உடலை அக்னிக்கு வளர்த்து, ஏன் அவன் சிவநிந்தனை செய்தான், சிவபெருமானை நிந்தித்தான், சிவநாமத்தை நிந்தித்தான். அக்காரணம் கொண்டு தக்ஷனுக்கு மகளாக பிறந்தும் அந்த பராசக்தி அவன் கொடுத்த உடலையும் அவன் கொடுத்த பெயரையும் அக்னிக்கு இரையாக்கினாள். அப்போ என்ன அர்த்தம்? சிவபெருமானின் பெயரை நிந்தித்தால், சிவனை நிந்தித்தால், அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துலையே அப்படியே அவங்கள விட்டுட்டு வந்துடணும்னு அர்த்தம். இதை தாட்சாயணி பண்ணி காமிச்சா நமக்கு, அதை தாட்சாயணி செஞ்சு காமிச்சாங்க. அந்த ஆதிபராசக்தி சிவநிந்தனை செய்யக்கூடிய இடத்துல நான் ஒரு காலம் இருக்க மாட்டேன். எங்கே சிவநிந்தனை செய்யப்படுகிறதோ அங்கே ஆதிசக்தியின் அருள் கிட்டாது. ஆதிசக்தியின் அருள் கிட்டவில்லை எனில் வாழ்க்கையே வாழ முடியாது. அவளே ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் அவளே. அவள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இதை நமக்கு உணர்த்துறது தாட்சாயினுடைய அந்த அக்னி பிரவேசம். இபமா முகந்தன் கிளையோனே. அதன் பிறகு அவள் என்ன பண்ணா? சதா சிவபெருமானை வணங்கக்கூடிய இமவான் மகளாக அவதரித்தாள். அங்கே வந்துதான் பர்வதவர்த்தினியாக பார்வதியாக சிவபெருமானை தவம் செய்து அடைகிறார். அந்த வரியை தான் இங்கே சொல்கிறார். இமவான் மடந்தை உத்தமி பாலா. உத்தமி ஏன்? சிவபெருமானை நிந்தனை செய்தவுடனே அந்த உடலை தூக்கி எறிஞ்சு மீண்டும் பிறப்பெடுத்து சிவபெருமானை அடைந்த உத்தமி. அருணகிரியார் சொல்கிறார், ஜபமாலை தந்த சற்குருநாதா. அருணகிரிநாதருக்கு திருவாவினன்கொடியில் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி முருகப்பெருமான் ஜபமாலை கொடுக்குறார். இப்போ ஜபமாலை பார்த்திங்கன்னா 108 மணிகள் இருக்கும். ஜபம் செய்கிறவங்களுக்கு தெரியும், 108 மணி இருக்கும். அதில் ஜபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க. அதாவது இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம்லாம் கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பொன் பொருள் பதவி பேர் புகழ் மனை மக்கள் இதெல்லாம் கிடைக்கணும்னா அந்த ஜபமாலையை கீழே நோக்கி நகர்த்தணும். ஜபிக்கும்போது கீழே நோக்கி நகர்த்தணும். இல்லை எனக்கு இதெல்லாம் தாண்டி முக்தி நலம் வேண்டும், இறைவன் திருவடி வேண்டும் அப்படின்னா அந்த ஜபமாலையை மேல் நோக்கி உணர்த்தணும், மேல் நோக்கி நகர்த்தணும். இப்படி தான் ஜபிக்கணும். இது ஜபிக்கிறதுல ஒரு முறை. இந்த ஜபமாலை பிறர் கண்ணுக்கு படக்கூடாது. எப்போவுமே ஜபமாலையை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சு ஜபிக்கக்கூடாது, மறைச்சி வச்சு ஜபிக்கணும். ஒரு பட்டு துணியில் மறைச்சி வச்சு சவுண்டு இல்லாமல். அம்மா மறுபடியும் சொல்லுங்க ஜபமாலை. ஏன் அம்மா கேட்கலீங்களா? இந்த முறையில் ஜபமாலையை நாம் ஜபிக்கிறோம். அதே போல் யார் கண்ணுக்கும் தெரியாமல் துணியில் மறைச்சி வச்சு ஜபிக்கணும். பயபக்தியோடு இந்த ஜபமாலையை பிடிச்சிட்டு ஜபிக்கணும். இது ஒரு முறை. அப்படிப்பட்ட இந்த ஜபமாலையை
முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு கொடுக்கிறார். எங்கே? திருவாவினன்குடியில். திருவாவினன்குடியில் முருகப்பெருமான் குருநாதராக வருகிறார். குருநாதராக அருணகிரியாருக்கு வருகிறார். ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன்குடி. திருவாவினன்குடினா பழனி அடிவாரம். பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த பழனியில் வந்து இறைவன் குருநாதராக வந்து ஜபமாலை கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய அர்த்தம். இன்றைக்கி 4 பாடல் நாம் எடுத்திருக்கிறோம்.